ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் பகவான் ஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். பார்வை ராசியிலே விழுவதால் அவ்வப்போது உங்களுக்கு சோம்பேறித்தனம் தட்டுப்படும். இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழலே உங்கள் எண்ணத்தில் தோன்றும். வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இந்த மாதம் 7ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலும் 7ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதி பொருளாதாரத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி. வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. வீரியஸ்தானத்தை தைரியகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் விழுவதால் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இதுவரை எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. இளைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சூரிய பகவான் பார்வையிடுகிறார். அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். வீடு வாகனத்தால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அனுசரித்து போவதே மிகவும் நல்லது. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். கோயிலுக்கு போய் வருவீர்கள். குல தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு நிறைந்திருக்கும். சத்துரு ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் கடலிலிருந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் தொகையில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான சூழல் ஏற்படலாம். ஸ்தானத்திலே பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பார்வை களத்திர ஸ்தானத்திலே விளைகிறது. ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனால் மிகவும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பது
எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதியும் தைரிய வீரியஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், பாக்கியாதிபதி இம்மாத 11ஆம் தேவஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் சஞ்சரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தலையில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் வரும். கவனம் தேவை. ஒருவருடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்நிய மதத்தினருடன் எச்சரிக்கை தேவை. அதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் எடுப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். பிற்பகுதி உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தோறும் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றி வழிபடுவது ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.